இந்து முன்னணியின் இந்து எழுச்சி திருவிழா நம்ம சாமி நம்ம கோயில் நாமே காப்போம் என்கிற தலைப்பில் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா மிக பிரமாண்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழாவுக்கு ஏற்கனவே கோபால்ஜி பற்றி நமக்கு அவருடைய கடினமான உழைப்பை பற்றி நம்முடைய சண்முகஞ்சி அவங்க சொன்னாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த சமுதாயத்துக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னா நான் முதல் கொண்டு வழிகாட்டியவர் நம்முடைய சண்முகஞ்சி அவர்கள் தான். அவருடைய எப்படியெல்லாம் வேலை செய்ய வேண்டும் என்று நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தவர். இந்த மேடையிலே அவர் இருவது நமக்கு மிக பெருமையை சேர்க்கும். இரண்டாவது இராணுவம் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு நம்முடைய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவரும் கூட ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர். அந்த அமைப்பினுடைய கோட்ட தலைவர் ராம்நாத் பழனிசாமி அவர்கள் இதில் கலந்து கொண்டது நம்ம மிக மகிழ்ச்சி. இன்னும் நம்ம சண்முகஞ்சி சொல்ல போனால் 9ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய துணை ஜனாதிபதியையும் கூட உருவாக்கியதிலே அவருக்கு அந்த பங்கு உண்டும். திரைப்படத்துறையிலே பல்வேறு வெற்றி படங்களை எடுத்த இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பார்வையாளராக வர வேண்டும் என்று நேற்றைக்கு காலையில் அன்னதானத்தை கோவிலை துவக்கி வச்சு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மோகன் அவர்கள், திரைப்படத்துறையில் பல்வேறு வெற்றி படங்களை நடித்த நம்முடைய ரஞ்சித் அவர்கள் தாளவாடி பகுதியிலே நேற்று தாளவாடி பகுதியிலே நம்முடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு நேற்றைக்கு துடியலூர் அவினாசியிலே கலந்து கொண்டு திருப்பூர் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அதற்காக நேரம் ஒதுக்கி வந்தது நமக்கெல்லாம் இந்த நேரத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. தமிழ்நாட்டிலே நமக்கு இந்துக்கள் எல்லாம் விரோதமான இருக்கக்கூடிய கட்சி. நாம கூட பல தடவை சொல்லியிருக்கோம், முருகன் மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று கடிதம் அனுப்பினோம். நம்முடைய முதலமைச்சர் நீங்கள் தகவல் கொடுத்தால் வர சொன்னால் நேரடியாக வந்து நாங்கள் உங்களுக்கு அழைப்பு கொடுக்குவோம் என்று முருகன் மாநாட்டுக்கும் வல்ல விநாயகர் சதுர்த்திக்கு அழைப்புகள் கேட்டிருந்தோம். நீங்கள் வரணும் அப்படின்னு. அந்த கட்சியில் இருந்தால் நமக்கு விரோதமான கட்சி யாரும் வராத நேரத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சி மாநில பொறுப்பாளர்கள் அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியிலே பல்வேறு ஊர்களை கலந்து கொண்டார்கள். குறிப்பாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அவர்கள் பல்வேறு வேளையில் அவங்க 30-31 அவங்களுடைய ஒரு கோர் கமிட்டி மீட்டிங் இருந்தது, அதையும் கூட ஒத்தி வச்சு இந்த திருப்பூர் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று வந்தது நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகின்றது. அவரும் கூட அவசரமாக போகணும், அதனால் சீக்கிரமாக முடிக்கணும். அடுத்து அவர் தான் சீக்கிரம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்கு போகணும், ஏதோ அர்ஜென்ட்டான வேலை அவங்களுக்கு. நமக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி எவ்வளவு சிரமங்கள் வர்றப்பெல்லாம் கொரோனாவாகட்டும் மற்ற பல்வேறு விபத்து காலகட்டங்கள் எல்லாமே சேவை செய்யக்கூடிய நம்முடைய எக்ஸாம் ராமசாமி அவர்கள் சேவா பாரதியுடைய மாநில துணைத் தலைவர் அவர் இங்கே வந்ததும் மற்றும் இந்துவனுடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆண்டு பெண்மணிகள் விநாயகர் சின்ன அரை அடி விநாயகர் 1 அடி விநாயகர் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி சொல்ல வேண்டும். பல்வேறு அம்மன் வேஷங்கள், பாரத மாதா வேஷங்கள், இப்படி பல்வேறு வேஷங்கள் அடித்து பெண்கள் கொடியெடுத்து ஏந்தி அணிவகுப்பாக வந்தது இந்த ஆண்டு இந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய சிறப்பான வீர பெண்மணி என்று சொல்கின்றோமே, அது மாதிரி 2 பேர் புல்லட் பைக் ஓட்டிட்டு வந்தாங்க. அதெல்லாம் நமக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியிலே மிகப்பெரிய இது. இந்த ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும், அறிவாலயத்திலே விநாயகர் வைத்து வழிபட வேண்டும். பக்ரீத் விழா கொண்டாடுகிறீர்கள், ரம்ஜான் விழா கொண்டாடுகிறீர்கள்,
அது மாதிரி விநாயகர் சதுர்த்தியும் கொண்டாட வேண்டும் என்று அறிவாலயத்தில் வைத்து விநாயகர் வைக்க வேண்டும் என்று நம்ம ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம். மதுரையில் இருந்த ஒருத்தர் கூப்பிட்டார், ஒரு அசுரன் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து இப்படி ஒரு விநாயகரை வைக்க சொல்லலாமான்னு நம்மளுக்கு கேள்வி கேட்டார். ஐயா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி மக்கள் வெறுக்கிறாங்க. அவங்க விநாயகர் வச்சு கொண்டாடக்கூடாது அப்படின்னு மக்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கின்றது. இந்த விநாயகர் சதுர்த்தியை குலைக்க வேண்டும் என்று காவல்துறை ஓப்பன் மைக்கில் சொல்கிறாங்க. ஒரு ஊரில் ஒரு விநாயகர் குறைச்சிட்டு அவங்களுக்கு உடனடியாக ப்ரொமோஷன் கிடைக்கும். ஓப்பன் மைக்கில் சொல்கிறாங்க. ஒரு விநாயகர் அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. நாட்டினுடைய ஆட்சி எப்படி இருக்குது? அதனால் வர்ற 2026 நம்ம மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது நம்முடைய வேலை. ஒரு காவல்துறை அதிகாரி இதெல்லாம் கேட்டு இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அவருக்கு என்ன பாவங்கள் செஞ்சுருந்தாரோ இதை தொலைக்கும்னு சொல்லி விநாயகரை திருடிட்டு போய் கரைச்சி போட்டார். ஒருத்தர் ஏதோ சாமிலையோ மரக்கடையில் வேலை செஞ்சுருப்பார், ஒரு விநாயகர் போய் அறுத்து போட்டார். அவர் மரக்கடைக்கு தான் போகணும் வேலைக்கு நினைக்கிறேன். இப்படி பல்வேறு வகையால் இந்த காவல்துறை நமக்கு பல்வேறு வகையில் எவ்வளோலாம் இந்த விநாயகர் சதுர்த்தியை குலைக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுறாங்க. இந்த ஆட்சி நமக்கு வரக்கூடாது. வருகின்ற 2026 மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த ஆட்சி இந்துக்களுடைய ஆட்சி எது? நம்ம இந்து முன்னணி அரசியல் கட்சி இல்லைனாலும் கூட இந்துக்களுக்கு விரோதமான ஆட்சியை நாம் தோற்கடிக்க வேண்டும். யாரை தோற்கடிக்கணும், யாரை ஜெயிக்க வைக்கணும் உங்களுக்கு தெரியும். அதில் 2026 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது இந்து முன்னணி கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாடு முழுவதும் மிக பிரமாண்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது. 1,50,000 இடங்களில் விநாயகர் வைத்திருக்கின்றார்கள். 15 லட்சம் வீடுகளில் அரை அடி ஒரு அடி அந்த மாதிரியான பிள்ளையார்கள் வைத்திருக்கின்றார்கள். இந்த கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஐயப்ப பக்தர் மாநாடு போடணும் அப்படி முடிவு பண்ணி அங்கே ஒரு ஐயப்ப பக்தர் நிலைமை பாருங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு என்ன நிலைமை வந்து சேர்ந்து கேரளாவில். இங்கே தமிழ்நாட்டில் முருக பக்தர் மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க இந்த திமுககாரன். அதுக்கு யார் அழைச்சிருக்காங்கன்னா அந்த கேரளாக்காரன் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூப்பிட்ருக்காங்க. நிலம் இன்னைக்கு எப்படி ஆயிருக்குன்னா இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்குது. இந்த மாநாடில் அவங்க நடத்தணும்னு இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மாறி இருக்குது. இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்கின்றது. வருகின்ற காலம் நம்முடைய காலம், இந்துக்கள் காலம். 2026 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.